வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க முட்டை கிரேவி செய்யலாம். இந்த மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயம் உள்ளது உரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி, இஞ்சி, பூண்டு, இதை நம்ம கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் சோம்பு தூள் வச்சுருக்கேங்க, அது போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்ச இதை ஊற்றிடலாம், அரைச்ச விழுத இதில் ஊற்றிடலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க, மிளகாத்தூள் போட்டுடலாம். கொஞ்சம் காரம், இது காஷ்மீர் மிளகாத்தூள் தாங்க போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் வேணுங்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா நம்ம சுருள வதக்கிடலாம். இப்போ உப்பு போட்டுடலாங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எண்ணெயெல்லாம் வெளியில் வர்ற அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. முட்டையை நம்ம இந்த மாதிரி கீறி வச்சிடணுங்க. இந்த மாதிரி இருங்க, இந்த மாதிரி முட்டையை கீறி வச்சா நல்லா உப்பு மிளகாயெல்லாம் போய் நல்லா சாந்துருங்க. இந்த மாதிரி எல்லா முட்டையும் நம்ம இது மாதிரி வச்சிடணும். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மட்டன் மசாலா போட்டுடலாம் பாருங்க. மட்டன் மசாலா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. கொஞ்சம் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்புறம் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டு பாருங்கள். மட்டன் மசாலா இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம கரம் மசாலா வச்சுருக்கோம்னா அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை போட்டுடலாம். இப்போ முட்டையெல்லாம் போட்டாச்சுங்க. நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு வச்சுக்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாம். இது சாதத்துலேயும் நான் வந்து கொஞ்சம் இதாக செய்கிறேங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ முட்டை கிரேவி செஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம வேறு பிளேட்டில் இதை மாற்றிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டாக்க கொஞ்சம் மூடி வச்சிடணுங்க. ஒரு 5 நிமிஷம், அப்போ தான் உப்புலாம் சாரும், மிளகாத்தூளெல்லாம் சாரும். வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.